பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சேமியா மட்டர் புலாவ். சேமியா வந்து நம்ம ரோஸ்டடும் வாங்கிக்கலாம், இல்லைனா ரோஸ்ட் பண்ணாதது ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து என்னென்னா நெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து என்னென்னா பச்சை பட்டாணி மட்டும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஒரு சிலர் வந்து என்னென்னா பாலக்கீரை இருந்தாலும் ஆட் பண்ணலாம், வெந்தயக்கீரை எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து என்னென்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இன்றைக்கி மட்டர் இருக்கிறதுனால மட்டர் மட்டும் போட்டு ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டோம். இப்போ நல்லா அப்படியே வறுத்துக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறுமை சில்லி. இது அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து ஒரு சிலதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இது தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 10 போட்டுக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1. ஒரு சிலருக்கு தக்காளி பிடிச்சதுன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தக்காளி பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 1 கப், அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் பச்சை பட்டாணி. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக பட்டாணி வந்து வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து இன்னும் ஒரு மினிமம் ஒரு 2 மினிட்ஸாவது எடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பச்சை வாசனை இல்லாத டைமுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுக்கலாம். பட்டாணி வந்து நல்லா வெந்துடும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து 2 டம்ளர் மட்டும், அதாவது 350 ml மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம், அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா குழஞ்சிடும். அதனால் இதுக்கு கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான சேமியா மட்டர் புலாவ் ரெடி. சேமியா மட்டர் புலாவ் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். குடிதழீ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீ நிற்கும் உலகு. விளக்கம்: குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை தழுவி இவ்வுலக வாழ்வு நிலை பெறுவதாகும். பெபிள்ஸ் தமிழ்.